ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். சாய் எப்பொழுதும் நம்மளை கைவிட மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமான காலத்தில் நீங்கள் இருந்தாலும் கலங்காதீங்க, தன்னம்பிக்கையை விடாதீங்க. சாய் மேலே இருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கும் குறையக்கூடாது, உங்களோட தன்னம்பிக்கையும் குறையக்கூடாது. அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. சாய் ஏதாவது ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உதவியும் செய்வார். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம், அவர் பார்த்துக்குவார். சாய் எப்பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுற யாரையும் சாய் கைவிடவே மாட்டார். கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம சாய் இருக்கும்போது நம்ம எதுக்காக கவலைப்படணும், எதை நினச்சி பயப்படணும்? அதான் நம்ம சாய் இருக்கார்ல, நம்ம தைரியமாக இருப்போம். இப்போ இந்த கோவிலை சுற்றி வர நிகழ்வு தினைக்கும் நீங்கள் கலந்துக்கிறீங்க. இது ஒரு வீடியோ பதிவாக மட்டும் நீங்கள் பார்க்காம ஆத்மார்த்தமாக நீங்கள் கலந்துக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த பதிவுகளை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆத்மார்த்தமாக கலந்துக்கணும். அதாவது நீங்களும் ஆத்மார்த்தமாக ஷீரடியில் கோவில் பிரகாரத்தை முழுவதுமாக சுற்றி வரணும். தினைக்கும் நம்ம துவாரகா மாயில் ஆரம்பிக்கிறோம், துவாரகா மாயில் முடிக்கிறோம், அப்புறம் ஆரத்தி பார்க்குறோம். தினமும் இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த உணர்வு வரணும், நானும் ஷீரடியில் இருக்கிறேன், நானும் இன்றைக்கி உங்களோட கோவிலை சுற்றி வந்தேன் பாபா, உங்கள் ஆரத்தியை பார்த்தேன் பாபான்னு நீங்கள் பாபா கிட்டே பேசணும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சந்தோஷப்படுவேன். நீங்கள் ஆத்மார்த்தமாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் நேற்றைய பதிவில் நிறைய பேர் ஓப்பனாக சொன்னாங்க. அதாவது அந்த கருணைக்கும் அனுதாபத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பேசுகிறோம். எனக்கு அனுதாபம் தான் இருக்குது, ஆனால் பாபாவோட கிருபையினால், பாபாவோட ஆசீர்வாதத்தால் எனக்குள்ளேயும் அந்த கருணை வரும், பாபாவோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஆரம்ப நிலையில் அனுதாபம் தான் இருக்கும். அப்புறம் போக போக தான் அந்த என்ன ஆகும், கருணை உள்ளமாக மாறும். இறைவனை சரணடைந்து சாயை போன்ற ஒரு மிகப்பெரிய மகானை சரணடைஞ்சு அவரோட பாதையில் போயிட்டுருக்க ஒவ்வொருத்தரோட மனதிலும் அந்த கருணை குடிக்கொள்ளும். கருணை குடிக்கொண்டால் அந்த இடத்துல பாபாவும் குடிக்கொள்வார். அதாவது உங்களோட இதயத்தில் பாபா இருப்பார். அப்போ உங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நமக்கு ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை கொடுப்பாரு. எதையும் ஆராய்ந்து செயல்படுவதற்கான சக்தியையும் கொடுப்பாரு. எதையும் ஆராய்ந்து செயல்படுவதற்கான சக்தியும் கொடுப்பாரு, ஒரு பக்குவ நிலையும் கொடுப்பாரு. முக்கியமாக இந்த கோபம் மனதிலிருந்து எடுத்துருவார், ஒரு சாந்த நிலையை கொண்டுட்டு வருவார். இந்த பக்குவப்பட்ட நிலை அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கதை ஒன்று இன்னைக்கு கதையை பார்த்துக்கிட்டே அப்படியே நடக்கலாம். கதையை கேட்டுகிட்டே அப்படியே நடந்து வாங்க என் கூட சேர்ந்து. பிரகலாதனோட தந்தையான இரணியகசிபுவை, அதாவது அந்த அரக்கன் இரணியகசிபுவை வதம் செய்வதற்காக பகவான் பரமாத்மா என்ன பண்ணுறாரு, ஒரு நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு. பாதி மனிதனாகவும் பாதி விலங்காகவும் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வம். ஏன்னா அந்த தெய்வத்தை நிறைய கோவில்கள் இருக்காது. ஒட்டு மொத்தமாகவே மாயாப்பூரில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 தான் மொத்தமே இந்தியாவிலே இருக்குது. நரசிம்மர் மட்டும் தனியாக இருக்கிற சன்னதிகள் 1-2 தான் இருக்குது. அவர் சாந்த நிலையில், அந்த உக்கிர நிலையில் கிடையாது, 1-2 தான் இருக்குது. நம்ம அகோபிலம் போனப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு கோவில் ஒன்று பார்த்துருப்பீங்க. அகோபிலத்தில் ஒன்று இருக்குது. அகோபிலம் 108 திவ்ய தேசம் போகும்போது அகோபிலம் காமிச்சிருப்பேன். அங்கே தான் அந்த அவதாரம் எடுத்தது, நரசிம்ம அவதாரம் எடுத்த இடம். அப்புறம் லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி தேவி நரசிம்மரோட மடியில் உட்காந்து அவரை சாந்தப்படுத்தின இடம். அவருக்கு மீண்டும் திருமணம் நடந்தது. மலாலா நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லக்ஷ்மி நரசிம்மர். அந்த சன்னதியெலாம் அங்கே இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க சேனலோட பிளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள். 108 திவ்ய தேசம் போயிருக்கோம். 108 பாபா கோவில் போன மாதிரி, 108 சாய் கோவில் போன மாதிரி 108 திவ்ய தேசமும் போயிருக்கோம். அதில் அகோபிலமும் இருக்கும். அந்த இடத்துல நரசிம்ம அவதாரம் நடந்தது. அந்த இடத்துக்கு நம்ம போய் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம், பாருங்கள். இப்போ அந்த அவதாரம் எடுக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார். 1000 சூரியன்கள், அந்த 1000 சூரியன் சேர்ந்தால் எவ்வளவு உஷ்ணம் இருக்கும், அவ்வளவு உஷ்ணம். அவரோட இதயத்தில் இருக்க லட்சுமி தேவியை என்ன பண்ணுறாங்க, இறங்கி முடியல, அவங்களாலேயே முடியல. அந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களாலேயே முடியலை. அப்போ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு அவதாரத்தை எடுத்திருப்பாருன்னு. இந்த இரணியனோட படைகள் முழுவதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அரக்கர்களை தன்னோட நெகத்தாலேயே அப்படியே என்ன பண்ணுறாரு, வதம் செய்கிறாரு.
கடைசியில் இரணியனையும் தூக்கி என்ன பண்ணுறாரு, மடியில் வைத்து தன்னோட நெகத்தாலேயே அவனோட இதயத்தை பிளந்து எடுக்கிறாரு. தன்னோட குடலை, அவரோட குடலை, அதாவது இரணியனோட குடலை உருவி மாலையாக போட்டுக்கிறாரு கழுத்தில். அந்த அளவுக்கு கோபம். ஏன் கோபம்? தன்னோட பக்தனான பிரகலாதனுக்கு வந்து துன்பம் விளைவிக்கிறாங்க, அதை சகிச்சிக்க முடியல அவரால். ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு அவதாரம். அந்த ஒரு அவதாரத்தை எடுக்கும்போது 1000 தடவை யோசிக்கிறாங்க, இதை எடுக்கலாமா வேணாமான்னு. வேறு வழியே இல்லை, இந்த அவதாரத்தை எடுத்தே அவனை, என் பக்தனை நான் காப்பாற்றியே அவனை. அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் இரணியகசிபு. அதனால் வேறு வழியே இல்லை, என் பக்தனை நான் காப்பாற்றியே ஆகணும்னு பரமாத்மா என்ன பண்ணுறாரு, அவதாரம் எடுக்கிறாரு. பாதி சிங்கமாகவும் பாதி மனிதனாகவும் எடுக்கிறாரு. ரொம்ப ஆக்ரோஷமான தேவர்கள் எல்லாம், அந்த வதமெல்லாம் முடிஞ்சு அவரோட கோபம் வந்து தனியில்லை. தேவர்கள் எல்லாம் பக்கத்தில் வரதுக்கு வந்து பயப்படுறாங்க. சிவபெருமான், பிரம்மா எல்லாம் தூரமாக நின்று பார்க்குறாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போய் அவரை சாந்தப்படுத்துங்க, நீங்கள் போய் சாந்தப்படுத்துங்கன்னு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. பக்கத்தில் போக முடியல யாராலையும், அவ்வளோ உக்கிரமாக இருக்கார் அவர். பிரகலாதன் மட்டும் பயப்படலை. கையில் ஒரு தாமரை மலர் மாலையை கொண்டுட்டு போகிறாரு பிரகலாதன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது பிரகலாதன்னா இந்த உலகத்துக்கு வந்து நன்மை செய்பவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அவர் என்ன பண்ணுறாரு, பிரகலாதன் அந்த சின்ன குழந்தை பயப்படாமல், தேவர்கள் கடவுள்கள்லாம் பயப்பட்டு நிற்கிறாங்க தூரமாக. நீங்கள் போய் சமாதானப்படுத்துங்க ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. அவங்களோட இதயத்திலேயே பகவான் விஷ்ணுவோட இதயத்திலேயே குடிக்கொண்டிருக்கும் லக்ஷ்மி அம்மாவே என்ன பண்ணுறாங்க, லக்ஷ்மி தேவியே இறங்கி என்னால் உஷ்ணம் தாங்க முடியல, நான் போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு உக்கிரமாக இருக்கார். அந்த டைமில் பிரகலாதன் என்ன பண்ணுறாரு, இந்த சின்ன பையன் கையில் ஒரு தாமரை மாலையை கொண்டுட்டு போயிட்டு பகவான்கிட்ட போயிட்டு பயப்படாமல் போகிறாரு. அவரோட பக்தியை பார்த்து, அந்த பிரகலாதனை பார்த்து, அந்த நேரத்தில் நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாள் கேட்குறாரு, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த குழந்தை கேட்குறான், என்னோட தந்தை அவரோட அறியாமையினால் இவ்வளவு தீங்கு செய்துட்டாரு, இவ்வளோ கொடுமைகள் மக்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கு நிறைய தீங்குகள் செய்துட்டாரு. ஆனால் அவர் வந்து அறியாமையில் செய்துட்டாரு. அவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு அவருக்கு வந்து மோட்சத்தை கொடுங்க. பிரகலாதன் கேட்குறான், அந்த குழந்தை கேட்குறான், என்னோட தந்தை வந்து அறியாமையினால் இவ்வளவு துன்பத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டாரு, அவருக்கு வந்து மோட்சத்தை கொடுங்க, அறியாமையினால் செஞ்சிட்டாரு, அவர் மன்னிச்சிடுங்க, மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம எந்த குணத்தை வந்து மனசில் வந்து வச்சுருக்கோம், யாராவது ஒரு தீங்கு நமக்கு செய்துட்டா போதும், சின்னதோ பெருசோ எதாக இருந்தாலும் சரி, அப்படியே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த பசு மரத்தில் வந்து ஆணி அடித்த மாதிரி அப்படியே தீராத வடுவாக நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே புதைச்சி வச்சுக்கிறோம். எப்படா காரணம் கிடைக்கும், எப்படா நேரம் கிடைக்கும்னு காத்திருந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி அதை வந்து கொடுக்குறோம். அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது, அப்பாடா திருப்பி கொடுத்துட்டேன்டா அப்படின்னு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். காலமும் நேரமும் வந்து காத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கழுகு மாதிரி அப்படியே திருப்பி கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், திருப்பி ஒரு வார்த்தையாவது அவங்கள கேட்டு ஆகணும். அவங்கள பழி வாங்க முடியலனாலும் என்ன பண்ணுறது, ஒரு சில பேர் வந்து வார்த்தையாலே காயப்படுத்துறது. ஒருத்தங்க தவறு செய்துட்டாங்கன்னா போச்சு, அவ்வளோதான், அவங்க வந்து நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அப்படியே பதிச்சு வச்சுக்கிறது. இந்த குணம்லாம் இருக்கவே கூடாது ஆன்மீகத்தில் இருக்கவங்க கிட்ட. அதனால தான் நேற்று இந்த கருணைங்கிற டாபிக் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இந்த டாபிக்குள்ளேயே வரோம். நம்ம இது எல்லாத்தையும் நம்ம தினமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருக்குறள் அழகாக ஒரு குறள் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல். நமக்கு யாராவது கெட்டது செஞ்சால் கூட அவங்களே வெக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியத்தை வந்து செய்யணும். எப்படி அவங்க வந்து குறுக்கி தலை குனியணும். இவனுக்கு போய் நம்ம கெட்டது பண்ணிட்டோமே, இவனை போய் திட்டோமே, இவனை போய் நம்ம சபிச்சிட்டோமே, இவனுக்கு நம்ம இவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்டோமே, ஆனால் இவன் அதுக்கு கைமாறா இவ்வளவு நல்லது செஞ்சிட்டானே, நமக்கு இந்த நல்லதை செஞ்சிட்டானே, அன்பை தெரிவிக்கிறானே நம்மக்கிட்ட அப்படின்னு அந்த தீங்கு இழைத்த நபர் கூட என்ன பண்ணணும், குறுகி தலை குனியணும். அதுதான் தண்டனை. அப்போ நம்ம அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். இதையெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆத்மார்த்தமாக வந்து போயிட்டுருக்கோம். நம்ம சாயிங்கிற ஒரு குருவை வந்து பின்பற்றி போயிட்டுருக்கோம். சாய் எப்படிப்பட்ட ஒரு மகான், அப்போ அவரை பின்பற்றுகிற நம்ம வந்து எந்த அளவுக்கு உயர்ந்தவங்களாக இருக்கணும், அதுதானே அவருக்கு நம்ம தருகிற மிகப்பெரிய ஒரு பெருமை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. அப்போ சாய் பக்தர்கள் அப்படின்னா நம்ம வந்து இதை தான் இருக்கணும். இப்போ சாய் பக்தர்கள்னால் வியாழக்கிழமைக்கு விரதம் இருப்பாங்க, வேறு கோவில்களுக்கு போக மாட்டாங்க, அந்த பூஜை பண்ணுவாங்க, இந்த பூஜை பண்ணுவாங்க, அது இது கிடையாது ஐடென்டிஃபிகேஷன். நமக்கு இது கிடையாது ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்,
கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருக்கணும். அதே நேரத்தில் இது கலியுகம், கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கவும் கூடாது. அதுவும் முக்கியமாக சாய் பக்தர் தான் இவங்க, அவங்க சொல்கிறாங்க, அப்போ அவங்க சொன்னால் இது கரெக்டாக இருக்குன்னு நம்ம கண்மூடித்தனமாக நம்பவே கூடாது. நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களை, இங்கே ஷீரடியிலையும் சரி வெளியவும் சரி. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் கோவிலில் ஒருத்தவங்களை மீட் பண்ணாலும் இல்லை, இந்த கோவிலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் சிந்திச்சு உங்களோட உள்மனதிற்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இங்கே ஒருத்தர், நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு வழியில் நான் சொல்கிறேன், யாரையும் வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஷீரடியில் இருக்கிற ஒரு நபர், அதாவது நான் ஒரு 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2021 தான் நான் முதல் ஷீரடிக்கு வரேன். 108 கோவில் பயணம் போயிட்டு 108வது கோவில், அதாவது 107 கோவில், 108 சாய்பாபா கோவிலும் பயணம் செய்துட்டு 108வது கோவிலாக தான் சாய் எனக்கு இங்கே வரதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஷீரடியில் தங்கிட்டோம். அது எல்லாம் நடந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த காலகட்டத்தில் நான் வரும்போது எல்லாம் இங்கே ஒரு நபர் வந்து பார்ப்பேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பாபா சிலைகள் மூர்த்திகள்லாம் செய்கிற அந்த மேனுஃபேக்சர் கம்பெனியில் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னார். நான் இங்கே இருக்கவங்களோட மூலமாக எனக்கு வந்து அறிமுகமானார். ரொம்பலாம் வந்து பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வந்து பேசுவார், பாபா பற்றி அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு பேசுவார். தினமும், அதாவது நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, இது வந்து சாத்தியமே இல்லை நீங்கள் வந்து சொல்லுவீங்க. உலகத்தில் வேறு யாருமே இந்த காரியத்தை செஞ்சுருக்கவும் மாட்டீங்க இதுக்கு முன்னாடி. அதாவது இந்த சேனல் பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஷீரடியில் சாய் கோவிலில் சாய் மந்திரில் நடக்கிற ஆரத்தி, 4 நேர ஆரத்தியும் அவர் வந்து பார்ப்பார். எப்படி 4 நேர ஆரத்தியும் பார்ப்பார். காலையில், அப்புறம் மதியம் ஆரத்தி, அப்புறம் ஈவினிங் ஆரத்தி, அப்புறம் நைட் ஆரத்தி, இந்த 4 ஆரத்தியும் பார்ப்பார். அவர் இப்போ ஷீரடியில் இல்லை. ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லைங்க, தினைக்கும் பார்ப்பார் ஆரத்தி. வருடக்கணக்காக தினைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் இங்கே ஷீரடியில் தான் வீடு, இங்கே தான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கம்பெனியில் வந்து பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அங்கே வந்து வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அவர் இப்போ வந்து இல்லை இங்கே, வருடக்கணக்காக. அப்படிப்பட்ட அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போக முடியாது. என்ன யூடியூப்பு பாபா பற்றி அது இதுன்னு பேசிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளெல்லாம் ட்ரீட் பண்ணுவார். உங்களெலாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அவர் இப்போ ஷீரடியில் இல்லை. 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாராம். அந்த கம்பெனியோட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாராம். ஆள் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். நேற்று தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ரொம்ப நம்பவே முடியல, கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்குது. யார் எப்படி என்ன எது நம்பவே முடியாத ஒரு உலகம் இது. இது ஒரு தேவையில்லாத செய்தி தான். இதை நான் எதுக்காக இன்றைக்கி பதிவில் அதை நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா 2 நாளாக நம்ம வந்து அந்த அனுதாபம், கருணை, எல்லார்ட்டையும் வந்து அன்போடு இருங்க அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்கள் பாட்டி யார்ட்டையா போய் ஏமாந்துடக்கூடாது. நல்லவங்களாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும். சாய் அதான் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் நல்லவனாக இரு, அதே நேரத்தில் விவேகம் உள்ளவனாக இரு. இந்த ஒரு சிறப்பையும் நம்ம பாபாவுக்கு வந்து கொடுக்கணும். அதாவது நம்ம சாய்க்கு நம்ம எப்படி நம்ம நல்லவங்களாக இருக்கணும், அதே நேரத்தில் விவேகம் உள்ளவங்களாக இருக்கணும், அதே நேரத்தில் கருணை உள்ளம் கொண்டவங்களாகவும் இருக்கணும். கருணை உள்ளத்தை வந்து பயன்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் வெளியே கண்ணாபின்னா நடந்துக்கிட்டே இருக்கும். அதிலலாம் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வர அந்த கமெண்ட் பாக்ஸில் யாராவது உதவிகள் அது இதுன்னு கேட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க தயவு செய்து. முக்கியமாக என்னோட பேரை வந்து யாராவது உபயோகப்படுத்தி யாராவது ஏதாவது பணம் காசுன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதை உங்கள்கிட்ட நான் இப்பயே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கோவிலேருந்து கூப்பிட்டாங்க, ஒரு ட்ரஸ்ட்லேருந்து கூப்பிட்டாங்க, உங்களை தெரியுன்னு சொல்கிறாங்க, நான் வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுக்கும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணது கிடையாது. நிறைய கோவில்கள்லேருந்து இப்போயும் எனக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் கோவிலை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ போடுங்க, எங்கள் கோவிலில் இந்த பூஜை பண்ணுறோம், நீங்கள் வந்து பூஜை போடுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு அந்த பூஜையில் கலந்துக்க சொல்லி மக்கள்கிட்ட நீங்கள் அறிவிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறோம், 20,000 30,000 கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து தொடர்பு கொள்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட பாதை அது கிடையாது. இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணாலே போதும், அதில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாய் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த ஒரு இடத்துக்கு வந்து ப்ரொமோஷன் தேவையில்லை. ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பூஜை நடந்தால் அதில் நல்லது நடக்குதுன்னா அதை பார்த்தே மக்கள் நிறைய பேர் போய் சேருவாங்க. அதை வந்து விளம்பரப்படுத்தி நம்ம போய் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்காங்க. ஒரு வீடியோ வந்து சிவன் நினைத்தால் மட்டுமே இதை பார்க்க முடியும். ஒரு சிவனோட கோவில் ஒரு அபிஷேகம் வந்து காமிச்சிருந்தோம். மதுரையில் வந்து திருப்புறங்குன்றம் கிரிவல பாதையில் அமைந்திருக்கு. அந்த கோவிலோட அட்ரஸ் நான் கொடுக்கவே இல்லை.
எங்கே இருக்குன்னே சொல்லலை. அந்த அபிஷேகத்தை மட்டும்தான் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் எங்கெங்கே இருந்தோ தேடி போய் அவ்வளவு பேர் வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அந்த கோவிலில் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கும்போது இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு. எனக்கும் தெரியாது. ஒரு இடத்துல இறைவன் இருக்காருன்னா அந்த இடத்துக்கான தேவையான உதவிகள் அதுவாகவே போய் சேரும். விளம்பரப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து தேவையில்லாதது என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து பணம் வாங்கிட்டு செஞ்சேன் அப்படின்னா எனக்கும் வந்து நைட்டு தூங்கும்போது நிம்மதியாக என்னால் தூங்க முடியாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். நான் இருக்கிறேன் உன்னோடு, கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். இது சாய் உங்களுக்கு சொல்கிறது. இதை மனசில் வச்சுக்கோங்க. கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. எல்லாமே நல்லது தான் நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.